ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் பாருங்கள், இந்த காய் நீங்கள் கொஞ்சம் ரேராக தான் மார்க்கெட்டில் பார்க்க முடியும். இது தட்டைப்பயிறு, அதாவது பச்சை தட்டைப்பயிறு. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இது வாங்கி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கோசரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது நார்மலாக மார்க்கெட்லலாம் கிடைக்கிறதில்ல. சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரேராக தான் பார்த்தேன், அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது பாருங்கள், பீன்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு பீன்ஸ் கிடையாது. இது ரொம்ப ஒவ்வொன்றும் நீளமாக இருக்கும். நல்லா நீங்கள் உத்து பார்த்திங்கனாலே தெரியும் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நீளமாக இருக்கும் ஒவ்வொன்றும். முத்தலாக இருக்கிறது கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அப்புறம் இது முத்தலுங்கிறது கொஞ்சம் நல்லாவே இது ரொம்ப தடிமனாக இருக்கும். பழுப்பு கலரில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கணும். அவ்வளோ சீக்கிரம் இது கிடைக்காதனால அவங்க அப்படியே தான் போடுவாங்க. இது இப்போ 1/4 கிலோவே 80 ரூபா, 1/4 கிலோ 40 ரூபாவோ என்னமோ வாங்கினேன், ஞாபகம் இல்லை. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி இப்படி தான் இதை கத்தியில் கட் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணும்பாங்க. பட் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக இருக்காதனால நான் இதை மாதிரி செய்கிறதில்ல. நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படியும் செய்யலாம். இது சும்மா அப்படியே கையிலே உடச்சி செய்வாங்க எங்கள் பாட்டியெல்லாம். இது இந்த நம்ம தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட அந்த ட்ரையாக தான் நம்ம பார்த்துருப்போம். இதுவும் கிடைக்கிது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கோசரம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இதுதான் இதுலேயே முத்தல். இதை இப்போ பாருங்கள், இது இப்படி உரிச்சிங்கன்னா மஞ்சளாக இருக்கும், முத்தலாக தெரியும் பார்த்தாங்கனாலே பெருசாக. இதை இப்படி உரிச்சிங்கன்னா நம்ம பாருங்கள், நம்ம காராமணி நல்லா காய வச்சிங்கன்னா இது கலர் கருப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறும். இது பச்சையாக இருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. கடையில் நீங்கள் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சில ஊரில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த 2 பேரில் தான் கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எங்கேயாவது கிடச்சிதுன்னா இதை வாங்கி கட் பண்ணி சாப்பிடுங்க. இந்த நம்ம பீன்ஸ்லாம் எப்படி நுனி மட்டும் கட் பண்ணுறோம், அதே மாதிரி நுனி மட்டும் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறது இதை பிஞ்சுன்னு அர்த்தம். மெல்லிஸாக இருக்கும். அதில் கொஞ்சம் பாருங்கள் முத்தல், இது முத்தல். இந்த மாதிரி வாங்காதீங்க, மெல்லிஸாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. பாருங்கள், ஏதோ 1 2 அதில் சேர்ந்து தான் தருவாங்க அவங்க வரும். அப்போ நீங்கள் உரித்து அதை போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக பொரியல் தான் பண்ணுவேன், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எனக்கு கூட்டிகிட்டு பண்ணலாம், பட் நான் பண்ணது கிடையாது. நாங்கள் நார்மலாக எங்கள் வீட்டில் இது பாருங்கள், அந்த நுனி மட்டும் 2 பக்கம் நுனி கட் பண்ணிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். நம்ம இதில் சும்மா நார்மலாக ஃபுட் ப்ராசஸர் இல்லாதவங்க இந்த மாதிரி பாருங்கள், கட் பண்ணி எப்பவும் போல் நம்ம கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி நீங்கள் வெறும் தாளிக்கிறது தான். நாங்கள் எதுவுமே அதிகமாக இதில் எதுவும் சேர்த்த மாட்டோம். அது வெறும் தாளித்தாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. ஒரு தடவை இது கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள். இது நல்லாயிருக்கும், அதனால தான் இது பண்ணேன். பட் ரேராக கிடைக்கிது. எங்கேயும் மார்க்கெட்டில் நான் பார்க்குறதே இல்லை. ஏதோ ஒன்ஸ் தான் பார்க்குறது மார்க்கெட்டில். சூப்பர் மார்க்கெட்டில் அவ்வளோ கொஞ்சம் இதை விட அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் யாரும் சூப்பர் மார்க்கெட் அதிகமாக போகிறதில்ல, நாங்களாம் போகிறதில்ல. அப்படி இல்லை ஃபுட் ப்ராசஸ்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கொத்தவரங்காய், பீன்ஸ் இதெல்லாம் எப்படி நான் ஜஸ்ட் அது இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஸ்லைஸ் தான். அந்த ஸ்லைஸ் கட்டரை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குன்னு கட்டர் அது நல்லா இருக்காது, அன்ஈவனாக தான் வரும். ஸோ இந்த ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம உருளைக்கிழங்கு ஸ்லைஸ், அந்த மாதிரி அந்த கட்டரை வச்சு தான் நான் இப்போ நார்மலாக இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பீன்ஸு, கொத்தவரங்காய். இப்போ இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் தான் இந்த அடுக்கிட்டு அதில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் ஆயிரும். மேலே கொஞ்சம் கடைசியாக இருக்கிறத கட் பண்ணாமல் இப்படி தான் இருக்கும் எல்லா இதுலேயுமே, பீன்ஸ் ஆகட்டும், கொத்தவரங்காகட்டும், இந்த ஃபுட் ப்ராசஸில். பட் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்ஈவனாக தான் சிலதை வெஜிடபிள்ஸ் கட் பண்ண முடியும், நல்லா ஈவனாக கிடையாது. பாருங்கள், இந்த ஸ்லைசர் இதில் தான் பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ண நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு தான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஒவ்வொருத்தருக்கு கையில் கட் பண்ணால் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் தான் இருக்கும். பட் எனக்கு பொறுத்து இந்த ஃபுட் ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா டைம் சேவிங்காக இருக்குது.
அவசரத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி 1, 2 இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா அப்படி கூட போட்டுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஓகே தான், ரொம்ப ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மலாம் கையில் கட் பண்ண முடியாது. இன்னொரு குழந்தைங்க சாப்பிடும்போது சீக்கிரமாக அது கடிப்படும், ரொம்ப டைம் இழுக்காது. என் பையன் காய்கறினால ஓடுவான். ஆனால் அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்தேன்னா கொஞ்சம் சீக்கிரம் அது சீக்கிரமாக சாப்பிட்ருவான் அவன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் வந்து நான் வந்து நார்மலாக தான் பொரியல் தாளிச்சிருக்கோம். எப்போவும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து நீங்கள் மிளகாய் தான் போட்டிருக்கேன், கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டு தண்ணி தெளித்து இது பண்ணுங்கள். நிறைய எப்போவுமே பொரியல் எந்த பொரியல் வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டுட்டு வேக வைங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டிப்பாக வந்து இது வாயு, அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கலந்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.